சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிஷ் தான். இது உடனே நம்ம செஞ்சிடலாம். ஈஸியான மெத்தடு, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அரிசி பருப்பு சாதம் தான். இதை வந்து ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிங்க, கடுகு போட்டுங்க. இது கூட கொஞ்சம் அதிகமாகவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது வந்து நம்ம 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸ்கூல் பசங்களுக்கும் அழகாக கொடுத்து விடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சிம்பிளானது தான். நம்ம வந்து அதிகமான டிஷ் போட தேவையில்லை இதில் எந்த பொருளுமே. இப்போ இது கூடவே பூண்டு சேர்த்துருக்கோம், ஒரு 5-6 பல் போல் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் நைஸாக பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிங்க. இப்போ இதில் புளி எதுவுமே நம்ம சேர்க்காததுனால தக்காளி பழம் வந்து பழுத்த பழமாக ஒரு 3 பழம் போல் சேர்த்துங்க. இது கூடவே பச்சை மிளகா சேர்த்துங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நறுக்குன தக்காளி பழத்தை சேர்த்துங்க. ஏன்னா நம்ம இதில் எந்த புளிப்புமே கிடையாது, தக்காளி தான். நல்லா ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் கிடையாது, மீடியமாக வதக்கிட்டாவே போதும். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிங்க. இந்த அரிசி பருப்பு சாதத்தில் இறக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து நம்ம இறக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நான் சேர்த்ததை நான் காமிக்கலை, அதுமாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இப்போ நான் தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் குழைய வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப்புக்கு 3 கப் அளவு நான் தண்ணி சேர்க்க போகிறேன், அது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வரணுன்னா நீங்கள் 3.5 கப்பு நான் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இந்த அரிசிக்கு தேவையான 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன், 3.5 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. அரிசியை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துட்டு நம்ம விசில் விட்றதுனால, இப்போ இதுவே நீங்கள் வேறு ஏன்னா பாத்திரத்தில் வச்சு செய்யும்போது அப்படியே செஞ்சுக்கலாம், அப்படியும் செஞ்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படி செய்யும்போது நம்ம உடனே குயிக்காக ரெடி ஆகிடும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டு உப்பு பதம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம குக்கரை நம்ம மூடிட வேண்டியதுதான். இப்போ இது வேறு எதுவுமே தேவைப்படாது. இப்போ இதுக்கு ஒரு 3 விசில் விட்டால் போதும், டக்குன்னு ரெடி ஆகிடும். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நான் கத்திரிக்காய் பச்சடி செஞ்சுருக்கேன், அது தொட்டு சாப்பிடும்போது சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அப்பளமும் சாப்பிட்லாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை செஞ்சு நீங்கள் தொட்டுக்க வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். வெறுமையாக கூட சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், சுவையான அரிசி பருப்பு சாதம் ரெடி ஆகிடுச்சி. அதே சூடாக சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.